பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பொதுமக்களை தேர்தல் ஆணையம் தோற்கடித்துள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் வாக்கு திருட்டு புகாருக்கு இந்த வெற்றியின் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூறியுள்ளனர். பீகார் தேர்தல் வெற்றியை அடுத்து டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் பிரதமர் மோடி தொண்டர்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பீகாரில் இனி காட்டாட்சி மலராது என்றும் பீகாரின் வளர்ச்சிக்கு மக்கள் வாக்களித்துள்ளதாகவும் கூறினார். अपनी मेहनत से जनता का दिल खुश करते रहते हैं और हम तो जनता जनार्दन का दिल चुरा कर बैठे हुए हैं और इसलिए पूरा बिहार ने आज बता दिया है, फिर एक बार एनडीए सरकार. தேர்தல் வெற்றி குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் நிதிஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணி முழுமையான ஒற்றுமையை காட்டி வெற்றி பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வெற்றிக்கு வித்திட்ட வாக்காளர்களுக்கு தலை வணங்குவதாகவும் பீகாரை தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்வேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றுமையே வெற்றிக்கு வித்திட்டதாக கூறியுள்ள கூட்டணியான லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பஸ்வான் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கொண்டு வந்த மகளிர் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 75 லட்சத்துக்கும் அதிகமான பெண்களுக்கு அவர்கள் வங்கிக் கணக்கில் தலா 10,000 ரூபாய் வழங்கியதே இந்த வெற்றிக்கு காரணம் என காங்கிரஸ் கூறியுள்ளது. தேர்தல் நடைபெறும் நேரத்தில் இவ்வாறு நிதி வழங்கப்படுவதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம்தான் என்று கூறி தேர்தல் ஆணையம் அனுமதித்தது. இந்த நிலையில் பீகார் தேர்தல் முடிவுகள் ஆச்சரியமளிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர், தொடக்கத்திலிருந்தே நியாயமற்ற முறையில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை எனவும் கூறியுள்ளார். காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி இந்த முடிவை மதிப்பாய்வு செய்து ஜனநாயகத்தை காப்பாற்ற இன்னும் திறம்பட செயல்படுவோம் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கெரா, பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தல் ஆணையமும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரும் மக்களை தோற்கடித்துள்ளதாக விமர்சித்தார். How do you assume this that we believe? As I said, the initial trends in itself show that Gyanesh Kumar Gupta appears to be succeeding against the people of Bihar. अच्छा सर, चुनाव में इतनी मेहनत की, कार्यकर्ता आपका जो है वो बूथ पे लड़ा, उस कार्यकर्ता को कोई मैसेज अभी देंगे, आप इंतजार करिए. अभी जैसा कि मैंने कहा, ये शुरुआती रुझान है और कार्यकर्ता भी समझ रहा है इस बात को कि ये लड़ाई बीजेपी, कांग्रेस, आरजेडी, जेडीयू की नहीं रही. अब ये लड़ाई सीधा ज्ञानेश कुमार गुप्ता और भारत की जनता की लड़ाई. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் பாஜக செய்திருந்த சதி அம்பலமாகியிருப்பதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், பீகாரில் எஸ்ஐஆர் விளையாடிய விளையாட்டு இனி மேற்கு வங்கம், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் மற்றும் பிற இடங்களில் சாத்தியப்படாது என்றும் நாம் அதை அனுமதிக்க கூடாது எனவும் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.